வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் நள்ளிரவில் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய திமுக புள்ளியை அதிரடியாக கைது செய்துள்ளனர் அமலாக்கத்துறை. முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நிலையில் குறைந்திருக்கிறார். என்ன காரணம், எதனால், இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் அப்படின்றத. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சியான பரபரப்பான தகவல். நள்ளிரவில் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையினால். யார் அந்த முக்கிய புள்ளி திமுகவோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் தான் இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். நள்ளிரவில் அதிரடியாக வீடு புகுந்து தூக்கி அமலாக்கத்துறை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய பண்ணை வீட்டின் கிணற்று பகுதியில் 300 கோடிக்கும், அதாவது கருப்பு பணங்கள் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நள்ளிரவில் பார்த்திங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தாங்க. இந்த அதிரடி சோதனையில் 300 கோடிக்கும் மேலே பணங்கள், கருப்பு பணங்கள் கிணற்றுக்கு அடியில் பதுக்கி வைத்திருந்தது அம்பலமாகியிருக்கிறது. இதனால் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா திமுகவோட நிறைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தராக பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க. முதல்ல செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொன்முடி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன், அடுத்தது ஏவா வேலு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராசா, இந்த மாதிரி பல்வேறு திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒருத்தராக ஜெயிலுக்கு போயிட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வரிசையில் இப்போது சிக்கியிருக்கிறது உதயநிதி இவர்கள். இதனால் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக நிறைய அமைச்சர்கள் புழல் சிறையில் இருக்காங்க. அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்க வேலையை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் போனால் கூட அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கலாம். ஆனால் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சர்கள் இந்த சர்ச்சையில் சிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி 11 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கைதாக போகிறாங்க அப்படின்றதுக்கான தகவல் நமக்கு தெரிய வருகிறது. 11 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க லிஸ்ட்டு இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. அதாவது 11 அமைச்சர்களுக்கு கேஸ் ஹைகோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸ் ஒருத்தராக ரிசல்ட் வர கேஸ் முடிய அவங்களை கண்டிப்பாக என்னென்ன வாழ்க்கைகள்லாம் போயிருக்காங்க அப்படின்னா, வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு, அதுக்கப்புறம் தவறான முறையில் பண பரிவர்த்தனை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காரு. வீடியோவில் தொடர்ச்சி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.